ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 4 ஒயர் வச்சு ஆம்லா நாட்டு எப்படி நெல்லிக்காய் முடிச்சு போடுறது, 4 ஒயரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு 4 ஒயர் ஒரு அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடியில் 4 ஒயர் பிட்டு ஒயர் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் ஒயரை சமமாக மடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 2வது ஒயர் ஆரஞ்சு ஒயர். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு நீங்கள் வச்சுக்கணும். 1 2 3ன்னு. ஃபஸ்ட்டு பச்சை கலர் ஒயர் 1ன்னு வச்சுக்கோங்க. அது மேலே இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் சமமாக மடித்ததை இப்படி மாட்டுங்க. கிராஸாக மாட்டி அந்த பச்சை உள்ளார இருக்கணும். ஆரஞ்சு 2ஆக மடித்தோம்ல, அதை அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டை விரலில் இப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயர் மாட்டியாச்சு. அடுத்தது 3வது ஒயர். 3வது ஒயருக்கு கருப்பு கலர் எடுத்திருக்கேன். அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. நம்ம கூடைப்பையெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கட் பண்ண ஒயரை சமமாக மடிச்சிக்கணும். அதனால் நான் சமமாக மடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. பழகும்போது அப்படி போடணுங்கிறது இல்லை. இப்போ 3வது அந்த கருப்பு ஒயரை என்ன பண்ணணும், இது 2லையும் சேர்த்து மாட்டணும். பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, அது 2லையும் சேர்த்து இந்த கருப்பு கலரையும் மாட்டி இந்த மாதிரி கிராஸாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த லூப் மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது 4வது ஒயர் வெள்ளை கலர் ஒயர். இந்த வெள்ளை கலர் ஒயரையும் சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது கட்டோடு இருக்கிற ஒயர் மாதிரி வரும் நமக்கு கூட போடும்போது. அதை 3ஐயும் சேர்த்து இப்படி மாட்டணும். 3ஐயும் சேர்த்து மாட்டி லூப் மாதிரி வராமல் அதை 2ஐயும் பாருங்கள் அமுத்தி வெள்ளை ஒயர் இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். பச்சை கலர் 1, ஆரஞ்சு கலர் 2ஆவதாக போட்டோம். அந்த கருப்பு கலர் 3ஆவதாக போட்டோம். வெள்ளை கலர் அதை 3ஐயும் சேர்த்து சுற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், கட்டை விரலில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த மேல் ஒயரை விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயரை தான் நம்ம எடுக்கணும். மேல் ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து மேலே சும்மா அப்படி வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது 2ஆவதாக ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சோம்ல, அந்த 2வது ஒயர் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து கீழ்ப்பக்கத்து ஒயரை தான் எடுக்கணும். எடுத்து அந்த பச்சை ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. அடுத்தது 3ஆவதாக நம்ம அந்த கருப்பு கலர் வச்சோம். அப்போது அந்த கருப்பு கலர் ஒயரை எடுத்து அடிப்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி விலகி போகும்போது கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது அடுத்த 3ஆவதாக அந்த கருப்பு கலர் ஒயர் எடுத்து அடிப்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். எடுத்து அந்த க்ரீனு, ஆரஞ்சு 2 ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து மேலே வச்சோம். ஆரஞ்சு ஒயரை அந்த க்ரீன் லூப்பில் மட்டும் விட்டோம். அடுத்தது கருப்பு கலரை எடுத்து அந்த 2லையுமே விட்டுருக்கோம். க்ரீன்லேயும் விட்டோம், ஆரஞ்சுலேயும் விட்டுருக்கோம். அடுத்தது 3ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல வெள்ளை கலரு, அந்த வெள்ளை கலரை அடிப்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து 3 ஹோல்ஸ்லேயும் விடுறோம். க்ரீனு, ஆரஞ்சு, கருப்பு அந்த 3 ஓட்டையிலையும் விடுறோம். 3 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். நீங்கள் சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் டைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா பூ மாதிரி பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு 3 ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம். இப்போ இது 4 ஒயர் வச்சு போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 4 ஒயர் வச்சு இந்த மாதிரி போடலாம். பூ மாதிரி அழகாக வந்துடும். பாருங்கள், டைட் பண்ணோன்னே எப்படி இருக்குது. 8 ஒயர் சுற்றிலும் அதில் இருக்கும். ஸ்பைடர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க 4 ஒயர் வச்சு போடுற ஆம்லா நாட்டு. நான் கலர் கலராக பிட்டு ஒயர்களை வச்சு எப்படி நீங்கள் போட்டு பழகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர்களை வச்சு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக வரும். அதன் பிறகு நீங்கள் கூட போடும்போது என்ன பண்ணணுன்னா, மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கம் கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி தள்ளி விட்டு கொஞ்சம் எடுத்து சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒயரும் பார்க்கணும். வெள்ளை கலர் 2 பக்கமும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். கீழே அதிகமாக இருக்கா, அப்போ தள்ளி விட்டு அந்த பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கணும். இது மாதிரி தான் சரி பண்ணிக்கணும் கூடை போடும்போது. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, போட்டு பாருங்கள். நான் இந்த 4 ஒயர் வச்சு ஆம்லா நாட்டும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு காட்ட முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.